Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு healthy and delicious drink recipe தான் பார்க்க போறோம். இது வந்து Aval Milk. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இஃப்தார் ட்ரிங்கா நம்ம இது வந்து சர்வ் பண்ணலாம் அல்லது மார்னிங் டிஃபன் இல்லாத டைம்ல கூட இது ஒரு கிளாஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். பசியும் தீரும் அதோட நம்மளோட தாகமும் தீரும். அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ரெசிபி தான். ஸோ இது பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இது சிகப்பு அவல் தான். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஆயிலோ அல்லது கீ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நார்மலாக சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். இது 2 மினிட் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் இது பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவு வந்து 4 சர்விங்க்கு வரும். 4 கிளாஸ் பண்ணுறதுக்கான அளவு தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த பழம் எடுத்திருக்கேன். சின்ன பழம் தான் இது. இப்போது இதில் 1/2 லிட்டர் ஃப்ரோசன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 2 கப்பு நல்ல கூலான பால், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல தணுத்த பால் யூஸ் பண்ணுங்கள். அதோட நான் இதில் வந்து 5 ரூபாய் பேக்கெட்டு பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். இதோட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கலாம். இப்போ நான் வந்து பீனட்ஸ் இதில் சேர்த்துருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துருக்கோம். இதோட நம்ம 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணணும். நான் இதில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சுகரும் கூட சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளோட மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ண மறந்தனால செகண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணி நான் ஒரு பிளெண்டு கூட பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 பழுத்த பழம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சர்விங் கிளாஸில் ஆட் பண்ணுறதுக்காக. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு சர்வ் பண்ணும்போது நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இப்போ 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பனானா வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு குறிப்பான அளவுகள் எதுவும் கிடையாது. இது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பனானாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நான் இப்போ டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த பீனட்ஸ் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இடையிடையே இந்த மாதிரி அவல் பீனட்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக் வந்து அரை கப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அவல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயும் ஒரு லேயர் கூட நம்ம வந்து பனானா, டூட்டி ஃப்ரூட்டி, பீனட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் இப்போ டாப்பிங்கில் தான் அதெல்லாமே ஆட் பண்ண போகிறேன். இப்போ கிளாஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமைனிங் மில்க் ஷேக் ஊற்றி ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக பீனட்ஸ் ஆட் பண்ணலாம். அதோட டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்க்குறோம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருந்த பூஸ்ட் வந்து ட்ரிசில் பண்ணி கொடுக்கலாம். அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட டெலிஷியஸான அவல் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணும்போது இது ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடித்தோன்னா இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.